இதுதான் புதுசாக லான்ச் ஆகிருக்கிற Oppo Reno 11. இந்த ஃபோனில் இருக்கிற சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் சொல்கிறேன், கேளுங்க. இதில் பின்னாடி 3 கேமரா கொடுத்துருக்காங்க. 50 MP பிரைமரி கேமரா, 32 MP டெலஃபோட்டோ கேமரா, அப்புறம் ஒரு 8 MP அல்ட்ரா வைட் கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த கேமராஸ் நல்ல லைட்டிங் கண்டிஷன் இருக்கிறப்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. முக்கியமாக இந்த டெலஃபோட்டோ லென்ஸ் நல்லா டீடைல்டான இமேஜஸ் கொடுக்குது. அப்படியே முன்னாடி செல்ஃபிக்கு 32 MP கேமரா கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ் இருக்கிறப்ப டீடைல்டான இமேஜஸ் கொடுக்குது. தென் பேக் கேமரா யூஸ் பண்ணி 4K 30 FPS வீடியோ ஷூட் பண்ண முடியும். அதை விட முக்கியமாக செல்ஃபி கேமராலையும் 4K 30 FPS வீடியோ ஷூட் பண்ண முடியும். இது உண்மையிலேயே நல்ல விஷயம். ஏன்னா ஃபிளாக்ஷிப் ஃபோன்ஸ்ல கூட இதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இதில் எடுக்கிற ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை பார்க்குறப்ப ரொம்பவே நேச்சுரலாக இருக்கு, அதே நேரத்தில் ஷார்ப்பாகவும் இருக்கு. ஸோ ஓப்போட இமேஜ் அல்காரிதம் இங்கே நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு தோணுது. இன்னொரு விஷயம் என்னன்னா, நார்மலாக இந்த மாதிரி சிலிக்கான் கேஸ் கொடுக்காம இந்த மாதிரி ஒரு ரப்பர் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உண்மையிலே இதை போட்டு ஃபோனை யூஸ் பண்ணுறப்ப அந்த ஒரு இன்ஹேண்ட் ஃபீல் வந்து நிஜமாவே செம்ம சூப்பராக இருக்குது, ஒரு ப்ரீமியமான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃபோன் Android 14 அதுக்கு மேலே ColorOS 14 ரன் ஆகிட்டு இருக்கு. ஃபைல்ஸ் டாக் ஃபீச்சராக இருக்கட்டும், இல்லை இந்த ஸ்மார்ட் டச் ஃபீச்சராக இருக்கட்டும், எல்லாமே இங்கே நல்லா இருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. ப்ளஸ் இது போகவும் நிறைய கஸ்டமைசேஷன் ஆப்ஷனும் இருக்கு. தென் பெர்ஃபார்மன்ஸுக்காக இதில் MediaTek உடைய 7050 சிப்செட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு டாப் டயர் சிப் கிடையாது, அப்படி இருந்தாலும் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே ஸ்டேபிளாக இருக்கு. ஸோ ஓவராலாக ஒரு நார்மல் யூஸருக்கு இது கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபோன் தான், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம்.